வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சிவராஜ்குமார் அவர்களுக்கு கேன்சர், ஏழைகளுக்கு சொத்தை எழுதி வைத்தாரா? உண்மையான செய்தி என்ன? இணையதளத்தில் வைரலான அவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னட சூப்பர் ஸ்டாரின் மூத்த மகனான சிவராஜ்குமார் தமிழில் ஜெயிலர், கேப்டன் மில்லர் உள்ளிட்ட படங்களில் நடித்திருக்கிறாரு. விஜயுடைய கடைசி படமான தளபதி 69லும் அவர் நடிக்க இருக்கிறதாகவும், ஆனால் உடல்நலம் காரணமாக அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அவருக்கு புற்றுநோய் என்றும் சமீப காலமாக தகவல்கள் வட்டமடித்து கொண்டே இருக்கிறது. தனது சொத்துக்களை ஏழை மக்களுக்கு எழுதி வைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. கர்நாடக திரையுலகின் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் மேலும் அந்த மாநிலத்தின் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். சந்தன கடத்தல் வீரப்பன் கூட ராஜ்குமாரை சில மாதங்களாக கடத்தி வைத்திருக்கிறார். ராஜ்குமாருக்கு மொத்தம் 2 மகன்கள். மூத்தவர் சிவராஜ்குமார், இளையவர் புனித் ராஜ்குமார். தந்தையை போல கர்நாடக திரையுலகில் மாநிலத்தில் தங்களுக்கென பெயரையும் செல்வாக்கையும் புகழையும் நிறைய பெற்றவர்தான் சிவராஜ்குமார் அவர்கள். அதே போல 2 பேருமே சாண்டல்வுட்டில் நடிகராக வெளிச்சம் பெற்றாங்க. புனித் ராஜ்குமாரை ரசிகர்கள் அப்பு என்றும் சிவராஜ்குமாரை சிவாண்ணா என்றும் அழைப்பதுண்டு. இருவருமே சென்னையில் பிறந்தவர்கள் என்பதும் தமிழ் மிக அருமையாக பேசுவாங்க. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அவருக்கென்று ரசிகர்கள் குறிப்பிடத்தக்க அளவிற்கு இருக்கிறாங்க. ஏராளமான படங்களில் நடித்திருக்கும் புனித் ராஜ்குமார் சில வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்து போனார். உடற்பயிற்சி கூடத்தில் தீவிரமாக உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது அவருக்கு மாரடைப்பு வந்ததாகவும், அளவுக்கு மீறி அவங்க உடற்பயிற்சியை மேற்கொண்டதாகவும் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவரது மரணம் கர்நாடக திரையுலகை மட்டுமின்றி ஒட்டுமொத்த இந்திய திரையுலகையும் சோகத்தில் ஆழ்த்தியது. சிவராஜ்குமாரை பொறுத்தவரை கன்னடத்தில் ஏராளமான படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தமிழில் ஜெயிலர், கேப்டன் மில்லர் ஆகிய படங்களில் நடிச்சிருக்கிறாரு. தனக்கு ஒரு நோய் இருப்பதாகவும், ஆனால் அந்த என்ன நோய் என்று தெரியவே கிடையாது. அதற்கு அமெரிக்கா செல்கிறேன் என்று கூறி அதிர்ச்சியை கிளப்பினார். அவர் இதனையடுத்து அவருக்கு புற்றுநோய் வந்துவிட்டதாக வேகமாக தகவல்கள் பரவ தொடங்கியது. இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் கோயிலுக்கு சென்று முடி காணிக்கையை செலுத்தியிருந்தார். இதற்கிடையே தனக்கு புற்றுநோய் இருப்பதாக தனது சொத்துக்களை ஏழை மக்களுக்கு எழுதி வைக்க கைவிட்டதால் கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் பரவி வந்தது. இந்த நிலையில் அது குறித்து பைல்வான் ரங்கநாதன் தனியார் யூடியூப் சேனலுக்கு ஒன்று பேசிய போது அதில் அவங்க சிவராஜ்குமார், புனித் ராஜ்குமார் ரொம்பவே ஃபேமஸான நடிகர்கள். அவங்க புனித் ராஜ்குமார் உடற்பயிற்சி செய்யும் போது உயிரிழந்துட்டார். சிவராஜ்குமார் தேக ஆரோக்கியத்துடன் இருக்கிறாரு. ஆனால் இப்போது அவருக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது. அதன் காரணமாகவே அவங்க அமெரிக்கா சென்றிருக்கதாகவும், அதே சமயம் புற்றுநோய் வந்துவிட்டது, அதனால் தனது சொத்துக்களை அனைத்துமே அவங்க ஏழை மக்களுக்கு எழுதி வைத்து விட்டார் என்றெல்லாம் செய்திகள் வந்தது. ஆனால் நாம் விசாரித்தது அதையெல்லாம் உண்மை கிடையாது. அப்படி வந்தது வெறும் வதந்திதான் என்பது உறுதியாகிறது என்கிறார் பைல்வான் ரங்கநாதன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.